ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் ஊன் விருந்து. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு ஸ்பெஷலான ரெசிபியில் தான் பார்க்க வந்திருக்கேன். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். காதல் மோர். அந்த காலத்துலேயே காதல் மோர்னு பேர் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நமக்கு கர்ட் எடுத்துக்க போகிறோம். அது கூட ஒரு கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுக்கிறோம், கொத்தமல்லி எடுத்துக்கிறோம், ஒரு அரை இது விழுது இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு தேவையான நல்லா எடுத்துக்கோங்க. நல்ல கர்டை தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அது நல்லா வீட்டில் போட்ட தயிர். வீட்டில் போட்ட தயிர்னால் அது இன்னுமே சூப்பர். நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம இந்த கருவேப்பிலையும் சீரகமும் லைட்டாக அரைச்சி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்க போகிறோம். அது கூட மற்ற எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்க போகிறோம். இது கூட நம்ம கொத்தமல்லி, இஞ்சி சேர்த்துக்கலாம். இது அப்போவே அவங்க காதலர்கள் இல்லை அன்பானவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்களாம். ஸோ அதனால தான் அதுக்கு காதல் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குடித்ததுக்கப்புறமா அவங்க மனசும் நிறையும் வயிறும் நிறையும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மண் பானையோ இல்லை மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் நல்லா ஆற்றி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு குளுன்னு இருக்கும் வயிற்றுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காதல் மோரை உங்களோட அன்பானவர்களுக்கும் கொடுத்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வெரி 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 ஹெல்தி ரெசிபி டூ. Thank you for watching. Like, share and subscribe பண்ணுங்கள்.